ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி குவைத்திலேருந்து குவைத் அவுட்டர் கைரான்லேருந்து குவைத் போக போகிறோம். குவைத்தில் நீங்கள் பில்டிங் இப்படி தான் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக இது வரைக்கும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் குவைத்தை பற்றி யார் என்ன போட்டுருந்தாலுமே பில்டிங் அது இதுதான் போட்டிருப்பாங்க. யாருமே இந்த அவுட்டர் ஏரியா போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அவுட்டரில் இருந்து தான் இப்போ நம்ம சிட்டிக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உட்காந்து பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோவில் போகலாம். ஆக்சுவலி எல்லோரும் கேட்பீங்க, இப்போ குவைத் சிட்டிக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு இப்போ உள்ள அங்கே சிட்டிக்கு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒர்க்கு சிட்டியில் தான். நான் இங்கே எனக்கு அக்காமடேஷன் எல்லாமே இங்கே தான், கைரான். அப்போ நம்ம இங்கேருந்து சிட்டிக்கு தான் டெய்லி ஒர்க் போயிட்டு வருவோம். நம்ம கம்பெனியில் நமக்கு கார் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கார்லேயே போயிட்டு நம்ம கார்லேயே வந்துக்கலாம். என்ன ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து சிட்டி போகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆகும். போயிட்டு போகிறதுக்கு எப்படி குவைத் இப்படியும் இருக்குமா இல்லை நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, என்னடா செடி கொடியாக இருக்குடா, செடியெல்லாம் இருக்குது, மரம் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி அவுட்டர்னால தான் இப்படி இருக்குது, பில்டிங்லாம் இல்லாதனால. இதுவுமே இனிமேல் நாளடைவில் இனிமேல் இது டெவலப் பண்ணிடுவாங்க. பட் இப்போ இது ஃப்ரீயான ரோடு. இப்போது குவைத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மூணு மேஜர் ரோடு இருக்குது. 30, 40, 10 அப்படின்னு 3 மேஜர் ரோடு இருக்குது. அதில் இது 40 நம்பர் ரோடு. பீஸ்ஃபுல்லாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னு சிட்டிக்கு வரை சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம் அங்கே பக்கத்தில் இருந்து கிராஸ் ஆகிரும். ஆக்சுவலி இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒட்டகம் கிராஸ் பண்ணி வண்டி இடிச்சு வண்டி தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். இங்கே அந்த மெயின் ரீசன் தான். இந்த ரோட்டில் ஒட்டகம் அங்கே இருந்து ஒட்டகம் கிராஸ் ஆகும். அது எப்போ இல்லாமல் வந்துவிடும் நம்ம மேலே. அதனால இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம வீவெல்லாம் பாருங்கள், அப்படி வீவெல்லாம் எப்படி இருக்குது, அப்படியே வியூவை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், குவைத்தில் ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. டிரைவிங்கு நம்ம லாஜிஸ்டிக்கில் டிரைவிங் வேக்கன்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரி, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். போய் பார்த்துட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களோட ரெஸ்யூம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஒரு நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காக ஒரு வீடியோவை போடுறேன் நான் உங்களுக்காக. ஸோ எனக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ரோட் ரூல்ஸ் இருக்குது. ரோட் ரூல்ஸ் ரொம்ப துபாயெல்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ரோட் ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு ரோட்லாம் தாறுமாறாக போவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ரோட் ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக ரோடை பற்றி ஃபுல்லாக நல்லா தான் போயிட்டுருக்குது. டிராஃபிக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆனாலே மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இங்கே மேஜராக டிராஃபிக் எதனால் வருதுன்னா, மோஸ்ட்லி ஃப்ரெண்டில் ஏதாவது சின்ன கிராஷ் நடந்தால் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும். இல்லைன்னா சைட் ரோடு எங்கிட்டு ரைட் சைடில் போகிறதுக்கு சைட் ரோடு வரும்ல, அந்த ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் ஏறுறதுக்கு சிக்னலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு இங்கே ஹைவே வரைக்கும் அது பாதிக்கும். அதனால தான் இங்கே மேஜர் ரீசன் இங்கே டிராஃபிக் வர்றது. ஆக்சுவலி இப்படி போயிட்டுருக்குறோம், சடனாக ஒருத்தர் பிரேக் அடிக்கிறான், டக்குன்னு நம்ம அடிக்கிறோம். நம்ம பின்னாடி வரும் அடித்தான்னா இங்கே ஆக்சிடென்ட் மெயினாக வரதே ஒருத்தர் மட்டும் சின்ன மிஸ்டேக்னால சடனாக ஒரு வண்டி பாதிக்காது, பின்னாடி வர ஒரு 10 வண்டியாக கண்டினியூஸாக பாதிக்கும். டக்குன்னு அவன் சடனாக அவன் பிரேக் அப்ளை பண்ணுவான். பேக்கில் வருவேன்,
அவன் என்ன பண்ணுவான், டக்குனு அவன் கவனிச்சான்னா பரவாயில்ல, அவனுக்கு பேக்கில் வரவும் கவனிக்காமல் இருப்பான். அதனால தான் மோஸ்ட்லி இங்கே ஆக்சிடென்ட் பெருசாக நடக்கிறது காரணமே. 1 by 1 ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே டிராஃபிக், இங்கே ரோட் ரூல்ஸ் ரொம்ப டஃப்பு ரோட்டில் ஓட்டுறதுமே. யாராவது டிரைவிங் போய்த்து வரீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் இங்கே லெஃப்ட் சைடு ஸ்டீரிங், நம்ம ஊர்லலாம் ரைட் சைடெலாம் இருக்கும், இங்கே லெஃப்ட் சைடு. ஸோ நீங்கள் வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. மோஸ்ட்லி கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம் இங்கே. இப்போ நான் ஃபைனலாக இப்போ நம்ம அவுட்டர்லாம் தாண்டி சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டில் இது லாங்கில் தெரியுதா, சின்ன சின்ன பில்டிங்காட்டு, சின்ன சின்ன பில்டிங்கில் அதில் பெருசாக இருக்கும் பக்கத்தில் போகும்போது. இப்போ நம்ம ஆக்சுவலி பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் குவைத் சிட்டி. பாருங்கள் கைஸ், இதுதான் குவைத் சிட்டி. இதுதான் அவங்களோட ஆர்கிடெக்ட் பில்டிங்ஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது உங்களோட குவைத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கிட்ட. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருந்தது உங்களுக்கு இந்த வியூ பார்க்குறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுருந்தேன். பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, நான் வந்துட்டேன், என்னோடய லொக்கேஷன் வந்துட்டேன். நான் இங்கேருந்து இந்த ரைட் சைடில் இந்த பில்டிங் பின்னாடி தான் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. நான் இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், see you.